திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. நீட் மறுதேர்வு எழுதியதில் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதற்கான காரணம் குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சரியான ஒரு கோச்சிங் சென்டர் இல்லை. பொருளாதார ரீதியாக மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து ஒரு கோச்சிங் சென்டரில் படிக்கிற அளவுக்கு மாணவர்களுக்கு வசதி இல்லாத இருக்குது. அது போக இந்த எக்ஸாம் எழுத போகும்போது அவங்க செக்கிங்கிற பேரில் மன ரீதியாக அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அது பயமாக மாறி அவங்க ஒரு தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துலேருந்து படிச்சுட்டு வருவாங்க, சில பேர் சிபிஎஸ்சியில். ஏன்னா இவங்க படிக்கிறதுக்கும் இவங்களுடைய நாலேஜுக்கும் இவங்க படித்து இவங்களுடைய நாலேஜுக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும். சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க மேக்ஸிமம் ஈஸியாக கிராக் பண்ணிடுவாங்க. ஆனால் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வரவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த நீட் தேர்வில் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒன்று பாடத்திட்டத்தினால. இந்த ஆண்டு 2 முறை இந்த நீட் தேர்வு வச்சுருக்காங்க மத்திய அரசு. ஒரு முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டுன்னு சொல்லி ரத்து பண்ணி 2வது முறை வச்சதுனால மாணவர்கள் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. ஒரு தேர்வு எழுத பயமே வந்துட்டுது. அதனால் ஏற்பட்ட விளைவு தான் தேர்ச்சி சதவீதம் முக்கியமாக தமிழ்நாட்டில் மிக குறைவாக இருக்குது. இதற்கு மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். மத்திய அரசின் ஏற்பட்ட குளறுபடினால இந்த வினாத்தாள் வெளியே வந்துருச்சு. அதில் ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு தான் தமிழ்நாட்டுக்கு நமக்கு இப்போ தெரியுது. ப்ளஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு சார்ந்தான் எல்லா கொள்கையும் எடுக்க மாதிரி நீட் அமைச்சிருக்காங்க. அந்த நீட்டோட கொள்கையில் மாநில அரசால் எந்த விதமான தன்னாட்சியாக முடிவெடுக்க முடியல. அந்த ஒரே காரணத்தினால தான் இப்போ இந்த விடைத்தாள் வெளியே வந்ததுக்கான காரணத்தினால தமிழ்நாட்டோட பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நான் நீட் எழுதிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு குழந்தை நல்ல ஒரு சந்தோஷமாக வரும்போது இடையில இல்லை நீங்கள் எழுதினது கொஸ்டின் பேப்பர் அவுட்டு அப்படிங்கும்போது அந்த மென்டலி டிப்ரெஷன் ஆகுது. சில குழந்தைங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அப்போ 2வது திரும்ப வைக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சிலர் எழுதலாங்கிற எண்ணம் வரும், ஒரு சிலர் மன அளவில் பாதிக்கப்படும் போது வேண்டாம் அப்படின்னு போயிடும். இது வினாத்தாள் கசிந்து தான் சார். இது ஏற்கனவே மறுதேர்வு வச்சாங்க, மறுபடியும் வச்ச மாணவர்கள் படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். இது மத்திய அரசு உடனே இதுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு உடனே செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் தான். அதனால தான் சார் குறைஞ்சிது. தமிழக மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு போன அதிமுக ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. இதனால் தேர்ச்சி சதவீதம் போன தடவை நல்லா தான் இருந்திருக்கு. இந்த விட ஏதோ குறைஞ்சதுக்கான காரணம் வினாதல் கசிவாக தான் இருக்கணும். மாணவர்களுக்கு போதுமான பயிற்சி வழங்கப்பட்ட போதும் கொஞ்சம் இது கம்மியாக இருக்குது, தேர்ச்சி கம்மியாக இருக்குது. அதனால் இது சம்மந்தமாக விசாரணை அமைச்சு நீட் தேர்வு எந்த விதமான முறைகேடும் நடத்தாமல் குளறுபடி நடத்தாமல் நடத்துன்னு சொல்லிட்டு மத்திய அரசை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மே மாதம் தேர்வு நடத்தினாங்க. அதில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் ஜூன் மாதம் நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதம் நடத்துனதுனால பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. நேரம் இல்லாமல் உடனே எக்ஸாம் வச்சதுனால அவங்களுக்கு படிக்க முடியல. அதனால தான் கம்மியாயிட்டு ஏதோ கட் ஆஃப் மார்க்கு அதிகப்படுத்திட்டாங்க. அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டங்களுடைய முறைகள் எல்லாமே மேம்படுத்தணும்னு தொடர்ந்து நிறைய கல்வியாளர்கள் அதே மாதிரி இந்த மாதிரியான பாடத்திட்டங்களில் மறு ஆய்வு செஞ்சு இன்னைக்கு நம்ம தனியார் பள்ளிகளுக்கு நிகரான பாடத்திட்டங்களை கொண்டு வந்தால் மட்டுமே இந்த மாதிரியான பொது தேர்வுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் மிக எளிதாக அந்த தேர்வுகளை மேற்கொள்ள முடியும். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.